டேஸ்டியான ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 5 பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா தலை, மல்லித்தலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, 2 ஸ்டார் பூ, 3 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றி 2 டீஸ்பூன் கீ சேர்த்து ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ண 3 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் வணக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரையும் வணக்கிட்டு இப்போ கழுகி வச்சுருக்கிற மட்டன் ஆட் பண்ணி அது கூடயே தயிரில் 2 தக்காளி, புதினா, மல்லித்தலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1,5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் வெந்ததுக்கு அப்புறமா 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்க ஜீரக சம்பா அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் ஆனதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் கீ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே குக்கர் வச்சு குக்கருக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் தம் போட்டு எடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி.